வணக்கம். அண்ணன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களுடன் மீண்டும் இணைந்திருக்கிறோம். சர்வதேச அரசியல், பொருளாதார, சமூக நிகழ்வுகள் குறித்து ஆழமாக உரையாடி வருகிறோம். இன்று இஸ்ரேல் ஈரான் போர், அது பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம், சர்வதேச நாடுகளில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் பற்றி விரிவாக பேசுவதற்காக அண்ணனுடன் இணைந்துள்ளோம். அண்ணன் வணக்கம். வணக்கம். அண்ணன், இந்த இஸ்ரேல் ஈரான் போர், உங்க கோணத்துல நீங்க சில கருத்துக்களை நீங்க எங்களுக்கு புதிதாக சொல்லுவீங்க அப்படிங்கிறதுனால வந்திருக்கோன்னே, இதை பற்றி உங்களுடைய மேலான கருத்து. இதில் நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி இந்த பர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிண்ணா. நம்ம ஊர்லலாம் எப்படி பேசுகிறாங்கன்னா, அது முஸ்லீம் ஜூ தகராறு ஓ, அப்படிங்கிறத நார்மலாக. ஆமாம், பெரும்பாலான புரிதல் அப்படிதானே. ஆமாம். ஆனால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், முஸ்லீம்லேயே 2 ரகம் இருக்குது. அது வந்து பாரசீக வளைகுடாவை புரிஞ்சுக்கணும்னு ஆமாம். சொன்னோம். ஒன்று ஷியா முஸ்லீம், இன்னொன்று சுன்னி முஸ்லீம். ஓகேண்ணா. ஈரான் தான் உலகத்திலே இருக்கிற பெரிய ஷியா முஸ்லீம் கண்ட்ரி. ஓ, அதே மாதிரி ஈராக்கு பாதி ஷியா ஊர். சரிண்ணா. இந்த பர்ஷியன் கல்ஃபில் எங்கெல்லாம் எண்ணெய் கிணறு இருக்கோ அங்கெல்லாம் பாப்புலேஷன் ஷியா பாப்புலேஷன் ஜாஸ்தி. ஆ, ஆனால் ஆட்சி பண்ணுறது சுன்னி. ஓகேண்ணா. இப்போ ஈராக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மெஜாரிட்டி ஷியா. ஓ, ஆனால் ஆட்சி பண்ண சதாம் ஹுசைன் சுன்னி. ஓ, நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா. சுன்னிக்கும் ஷியாவுக்கும் ஆகவே ஆகாது. ஓ, அவங்களுக்குள்ள ஒரு பிழைவு. சரிண்ணா. 45 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 7-8 வருஷத்துக்கு ஈரானும் ஈராக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சின்ன வயசுல ஈரான் ஈராக் போர்னு படிச்சதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த போரே ஒரு ஷியா சுன்னி போர். ஓ, இப்போ சதாம் ஹுசைன் ஏன் சதாம் ஹுசைன் ஆனாங்கிறத அந்த போரில் தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேண்ணா. அந்த போரில் யாரும் ஜெயிக்காம யாரும் தோக்க, ஈரானை காலி பண்ணிடலாம் ஓ, அப்படின்னு சதாம் ஹுசைனுக்கு தூக்கி விட்டது அமெரிக்கா. ஓ, ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணது சோவியத் ரஷ்யா. ஓ, சரிண்ணா. இந்த போரில் ஈராக்குக்கு பெரிய நஷ்டம். சரிண்ணா. அந்த பணத்தை ரிக்கவர் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணார், ரொம்ப எண்ணெய் இருக்கிற குவைத்தை மூழ்கிட்டார். சரிண்ணா. 19th ப்ராவின்ஸ் ஆஃப் ஈராக்கா மாற்றினார். சரி. இந்த குவைத்துங்கிறவங்க அமெரிக்காவுக்கு பெரிய விசுவாசிகள். ஓ, அதனால் அமெரிக்கா ஆரம்பித்து அடித்து விரட்டிட்டாங்க. அப்படி தான் அதனால தான் ஈராக்குக்கு ப்ராப்ளமே ஆச்சு. ஓகே. ஸோ இந்த ஷியா சுன்னி கதையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கல்ஃபுனாலே ஷியா சுன்னி தகராறுங்கிறது பெரிய தகராறு. ஓகேண்ணா. அது ஒரு 1000 வருஷம் வரலாறு தகராறு. ஓகேண்ணா. ரைட்டா? உங்களுக்கு புரியணும்னா ஷியா மொஹரம்லாம் அப்படி அடிச்சுப்பாங்க, ஓ, சுன்னி அடிச்சுக்க மாட்டாங்க. ஓ, புரியறதுக்காக நான் சொல்கிறேன். எளிமையாக சொல்றீங்க. ஆமாம். ஸோ அது ஏங்கிறது ஒரு தனி கதை இருக்குது, அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம். ஓகேண்ணா. இதுதான் இந்தியாவில் முக்கால்வாசி சுன்னி முஸ்லீம். பெங்களூர்லேயும் உத்தரப்பிரதேஷ்லேயும் கொஞ்சம் ஷியா முஸ்லிம்ஸ் இருக்காங்க. சரிண்ணா. இதுதான் கதை. ஓகேண்ணா. இப்போ ஈரானுக்கும் மற்ற மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸுக்கும் ஆகாது. ஓ, அவங்களுக்கெல்லாம் பயம். ஏன்னா அந்த ராஜாக்கெல்லாம் என்ன பயம்னா, ஒரு ராஜாவை தூக்கி போட்டுட்டு தான் இந்த அயத்துல்லா கொமேனிங்கிறவன் ஆட்சியில் ஏறி உட்காந்தான். ஓகேண்ணா. இவங்க எங்கள் ஊர்லேயும் இவங்களை தூக்கி போட்டு வந்துடுவாங்க, ஆ, இந்த முஸ்லீம் கிளரிக்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேண்ணா. அதாவது பண்டிதர்களை நீங்கள் இப்போ மடாதிபதிகள்னு நீங்கள் ஹிந்துவில் சொல்லலாம். ஆமாண்ணா. அது மாதிரி முஸ்லீம் மடாதிபதிகளை தூக்கி ராஜா அவங்கள காலி பண்ணிடுவாங்கிற பயத்தினால அவங்க அந்த பக்கமே போக மாட்டாங்க. ஓகேண்ணா. இதுதான் ஓவராலாக ப்ராட் பிக்சர். ஓகே. இப்போ இந்த இஸ்ரேல் இருக்கிற ஊர் ம். பிரிட்டன் கையில் இருந்தது. பிரிட்டன் ஒரே நேரத்தை 3 பேருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஓ, இஸ்லாமியருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான், பாலஸ்தீனுக்கு, ஓ, அப்புறம் சவுதி அரேபியாவுக்கு ஏதோ ஒரு நாட்டுக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டான். ஓ, கடைசியில் பால்ஃபோர் டிக்ளரேஷன் ஒன்றுத்தில் ம். ஜூஸுக்கு நாங்கள் தரோம், ஓ, யூதவர்களுக்கு எங்கேயுமே இல்லை நிலம், அது யூதவர்கள் நிலம் அப்படின்ட்டான். 1939 45 வரைக்கும் யூதவர்களுக்கு ஹிட்லர் பண்ண கொடுமைக்கு இவங்கெல்லாமும் ஒரு காரணம்னு சொல்லி ஆ, இவங்க இஸ்ரேலை வாங்கிட்டாங்க. ஓகேண்ணா. யூதவர்கள் இஸ்ரேலை வாங்கிட்டாங்க. ம். ஆக்சுவலாக அதில் அவங்க மைனாரிட்டி. ஓ, சரிண்ணா. உலகத்தில் இருக்கிற எல்லா யூதவர்களும் அங்கே வந்துட்டான். ம். இந்த பாலஸ்டைன் தான் அங்கே ஒரிஜினலாக இருந்தவன். ஓகேண்ணா. அவனை தள்ளி 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 ஒரு சின்ன காசாங்கிற ஒரு இடத்துக்கும் லெபனான்கிற ஊர்லேயும் தள்ளிட்டான். ம். இதுதான். அதனால தான் அவங்களுக்குள்ள எப்போதுமே போர். பாலஸ்தீனியன் லிபரலைசேஷன் PLOன்னு ஒன்று இருந்தது, ஆமாண்ணே. ஃபட்டா அப்படின்னு ஒரு இருந்தது. அது யாசர் அரஃபாத் நடத்திட்டு இருந்தார். நம்மள மாதிரி நாடெல்லாம் யாசர் அரஃபாத்துக்கு ரொம்ப சப்போர்ட்டு. இஸ்ரேலோட நம்மளுக்கு தொடர்பே கிடையாது. ஓ, இஸ்ரேலோட நம்ம எந்த நாடும் தொடர்பு வச்சுருக்காது. வெறும் அமெரிக்கா மட்டும்தான் பேக்கிங் கொடுக்கும். சரிண்ணா.
இப்படி தான் இருந்தது. ம். அதெல்லாம் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக யாசர் அரஃபாத். 90களில் தான் எல்லா நாடும் இஸ்ரேலோட கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப்பும். நரசிம்மராவ் காலத்தில் தான் நம்ம வந்து இஸ்ரேலோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்க ஆரம்பிக்கிறோம். ஓ சரிண்ணா. அப்போ கூட பாலஸ்டைனுக்கு தான் நம்ம சப்போர்ட்டு. சரி. ஏன்னா அந்த சமயத்தில் பாலஸ்டைனுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஒப்பந்தம் ஆகிடுது. இப்போ ஈரான் என்ன பண்ணுறான்னா இந்த ஏரியாவில் மெடல் பண்ணணும்னு பாலஸ்டைன் பிஎல்ஓவை காலி பண்ணுறதுக்கு ம். ஹமாஸ் அப்படின்னு ஒரு குரூப்பை ரெடி பண்ணுறான். யாரு? ஈரான். ஈரான். ஓ அந்த ஈரான் தான் ஹமாஸை வளர்க்குறான். சரிண்ணா. அதே மாதிரி லெபனானில் வந்து ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு குரூப்பை வளர்க்குறான். ஓகே. அது மாதிரி சிரியாவில் பஷீர் அல் அசாத் அப்படிங்கிறவனும் அவங்க அப்பா அவங்க பல கொடுமை பண்ணுறாங்க. அந்த அசாத் ரெஜீமுக்கு வந்து ஈரான் சப்போர்ட் பண்ணுறான். ஓ ஸோ எண்ணெய் காசுலேருந்து 3 டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், ஒன்று சிரியாவில், ஒன்று ஹமாஸு, இன்னொன்று லெபனான். ஓ இது 3 இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் 1000 கிலோமீட்டருக்கு கேப் இருக்குது. ஓ தூரம் ரெண்டும் தூரம். ரெண்டுத்துக்கும் காமன் பார்டரே கிடையாது. கிடையாது. மினிமம் 1000 கிலோமீட்டர் கேப் இருக்குது. ஓகேண்ணா. ஆனால் நான் வந்து ஜூதவனை உதைக்கிறேன்னு சொல்லி ம். இவன் சிரியாவில் பண்ணுறான், லெபனானில் லெபனான். பண்ணுறான், ஹமாஸ்லேயும் பண்ணுறான். ஓ இந்த ஹமாஸ் தான் வந்து பிஎல்ஓவை அடித்து காலி பண்ணி வெளில விரட்டிட்டான். ஓ அதாவது யாசர் அரஃபாத் காலத்துக்கு பிறகு ஜஸ்ட்டு செத்தப்புறம் அடித்து விரட்டிடுறான். பிஎல்ஓங்கிறதே நீ கிடையாது. கிடையாது. ஓகேண்ணா. அதுக்கு வந்து யூதவர்களும் ஹமாஸுக்கு காசு கொடுக்குறாங்க. ஓகே. பேலன்ஸு சரிண்ணா. இவங்கக்குள்ளே போட்டி நடந்துகிட்டே இருக்குது. சரிண்ணா. இவங்க ஹமாஸ் அந்த பாலஸ்டைன்லேருந்து இவங்க மேலே குண்டு போடுவாங்க, இவன் திரும்பி குண்டு போடுவான்னு இருக்குது. ம். இஸ்ரேலில் வந்து ரைட் விங் கவர்மெண்ட்டும் இருக்குது, லெஃப்ட் விங் கவர்மெண்ட்டும் இருக்குது. ம். எப்போதும் கோலிஷனில் தான் அரசாங்கம் நடக்கும். சரிண்ணா. இந்த பெஞ்சமின் நெதன்யாகுங்கிறவன் ரொம்ப ரைட் விங் லீடர், எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் லீடர். பல வாட்டி இருந்து தோற்று ஜெயிச்சு வந்து இப்போ இடத்த பிடிச்சிக்கிட்டான். ஓகே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே ம். அவன் ஈரானை போடணும்னு காத்துன்னு இருந்தான். ஓ ஏன் ஈரானை போடணும்னு அவன் நினச்சான்னா, இந்த ஏரியாலேயே இந்த மிடில் ஈஸ்ட்லேயே அணுகுண்டுங்கிறது வச்சுருக்கிறது ஈரான். தயார் பண்ணுறது ஈரான் தான். ஓ ஸோ ஈரான் அணுகுண்டு தயார் பண்ணிடுச்சுன்னா ம். இவனை காலி பண்ணிடுவான். ஓகேண்ணா. முதல்ல அவன் அணுகுண்டு தயார் பண்ணான்னா சவுதி அணுகுண்டு வாங்கிடுவான். ஓ ஸோ அந்த ஏரியாலே நிறைய அணுகுண்டு வந்துடும். அந்த அணுகுண்டு இஸ்ரேலோட சயின்டிஸ்ட் தான் அமெரிக்காலேயே 1940s 10 பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இஸ்ரேல்கிட்ட இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆ அவங்க இன்ஜினியர் ஜூதவர்கள் தான் இந்த சயின்டிஸ்டில் பெரிய ஆளுங்க. ஓகே. அவன் எப்போ வேணால் பண்ணிடுவான்னு தெரியும். இந்த ஆர்ம்ஸ் ட்ரேடிலுமே யூதர்கள் பெரிய பங்கு. எல்லாமே நீங்கள் எந்த ட்ரேட் எடுத்தாலும் யூதவர் இல்லாமல் நீங்கள் பிஸ்னஸே பண்ண முடியாது. ஓ உலக பிஸ்னஸே கண்ட்ரோல் பண்ணுறது யூதவர்கள் தான். ஓகே. ரைட்டா? ஆ. ஸோ இவன் வந்து ரெடியாக இருக்கிறான். இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா 2023 அக்டோபரில் ஆரம்பிக்குது இந்த போர். ஈரான் என்ன நினைக்கிறான், நம்ம இஸ்ரேலுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கலாம், ம். நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறான். ஸோ ஹமாஸை வச்சு இஸ்ரேலோட ராவை அடித்து ம். ஆக்சுவலாக நீ பண்ணியிருக்கலன்னா அடுத்த எலெக்ஷனில் பெஞ்சமின் நெதன்யாஹூ தோற்று போயிருப்பான். ஓகே. அவனுக்கு அகேன்ஸ்டாக பெரிய ப்ரொட்டஸ்ட்டு மூவ்மெண்ட் எல்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே ம். அவன் கான்ஸ்டியூஷனை மாற்றுறான், அதுக்கு அகேன்ஸ்டாக ப்ரொட்டஸ்டாக நடக்குது. ஆமாம். அவன் காலி அப்படின்னு இருக்கிற ஸ்டேஜில் அவனுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இந்த ஹமாஸ் உள்ளே பூந்து 700 இஸ்ரேலிங்களை அடிக்கிறான். ஓ பல 100 பேரை கிட்னாப் பண்ணிட்டு போகிறான். ம். இதை சாக்கா வச்சு அவன் அடித்து நிமித்திட்டான். யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் ம். அந்த காசாங்கிறது ஒரு சின்ன ஏரியா, அதை ஃபுல்லாக பூந்து அவன் சொல்கிறான் 50,000 60,000ன்னு ம். லட்சக்கணக்கில் இருந்திருக்கும். எல்லாம் தரமட்டமாக அடித்து ஓ அந்த ஊரில் ஒன்றுமே சோறு தண்ணி கூட உள்ளே போக முடியாமல் அடித்து நிமித்தி ஓ தரமட்டமாக ஆக்கிட்டான். பைடனாவது சும்மா எந்த அமெரிக்க பிரசிடெண்ட்டும் யூதவர்கள் சப்போர்ட் இல்லாமல் ஜெயிக்க முடியாது. ஓ அதனால் வந்து சும்மா பேசுவாங்க. ஓகேண்ணா. ட்ரம்ப் அது கூட பேசலை. அடி நீ என்ன வேணால் பண்ணிக்க, அதை எனக்கு வித்துருன்ட்டான். ஓகே. நான் அதை தனியாக டெவலப் பண்ணுறேன்ட்டான். போட்டு அடித்து நிமித்தி எடுத்துட்டாங்க. ம். அவங்க 2 பெரிய டெரரிஸ்ட் லீடர்லாம் இருந்தாங்க. ம். அவங்களெல்லாம் ட்ரோன் வச்சு துரத்தி அடித்து கொண்டுட்டான். அந்த வீடியோவையும் போட்டான். ஓகே. ம். ஸோ ஹமாஸே இல்லாமல் பண்ணிட்டான் ஃபஸ்ட்டு. ஓ ஸோ அதை முடிச்சிச்சா. சிரியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த ஆசாதுக்கு அகேன்ஸ்டாக மக்கள் எழுந்து நின்று போட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் ரஷ்யாவோட சப்போர்ட்லேயும் ஈரானோட சப்போர்ட்லேயும் தான் ம். அந்த ஆசாத் இருந்தான். ஓகே. அந்த ஆசாதை அடித்து காலி பண்ணிடுறாங்க. ம்.
ஈரானை இதை விட்டு தள்ளிடுறாங்க, சிரியா விட்டு. ம். ஸோ 2 ஸ்ட்ராங் ஹோல்டு போயிடுச்சு. அவர் 3 பேரை சுற்று ஆமாம். இஸ்ரேல் சுற்றினதை 2 போயிடுச்சு. 3வது இருந்தது லெபனான். ஓ. அந்த லெபனானில் தான் ஹிஸ்புல்லா வச்சு இவன் அடிச்சுட்டு இருந்தான். ஓ. இவன் என்ன பார்த்தான், சிரியா விழுந்தது, ஹமாஸையும் அடிச்சாச்சு, அடிச்சாச்சு. இதான் சான்ஸ்னு ஹிஸ்புல்லாவையும் அடிச்சு நிறுத்திட்டான். ஓ. அடிச்சு நிறுத்தி ஒன்றும் இல்லாமல் தரமட்டம் ஆகிட்டான். ஓ. என்னானாலும் பரவாயில்ல, இதுதான் நம்மளுக்கு வாய்ப்புன்னு ஓ. தன்னை சுற்றி இருந்த 3 நான் ஸ்டேட் பிளேயர்ஸையும் காலி பண்ணிட்டான். சரிங்க. இந்த ஆசாது ஸ்டேட் பிளேயரு, ஓகே. நான் ஸ்டேட் பிளேயர் வந்து ஈரானுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற ஒரு தீவிரவாதி வந்து இன்னைக்கு பிரசிடெண்ட்டாக போயிட்டான். ஓகே. அவன் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான். சரிண்ணே. இப்போ இந்த 3ஐயும் காலி பண்ணிட்டானா. ஓகே. இப்போ திரும்பி ஈரான் வந்து நியூக்ளியர் பாம் ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு. ஓகே. இவனுக்கு இப்போ இதுதான் சான்ஸு, ஈரானை தரமட்டம் பண்ணிட்டோன்னா ம். நம்ம ஏரியாவில் அடுத்த 20 வருஷத்துக்கு நம்ம சேஃபு ஓகேண்ணே. அப்படின்னு இவன் டிசைட் பண்ணிட்டான். ஓகேண்ணே. நீங்கள் எவ்வளோ வேணால் வீரம் சீரம் தான் இங்கே பேசலாம். ஓகே. ஈரான்ட்ட 1000 கிலோமீட்டர் துங்கி அடிக்கிற மாதிரி மிசைல் கிடையாது. இல்லை என்னண்ணே. இஸ்ரேலில் அடிக்கிற மாதிரி பெரிய, ஏதாவது என்ன 1 2 அடிக்கலாம். ஓகேண்ணே. 20 பட்டாசு வெடித்து காட்டுற மாதிரி பட்டாசு வெடிக்கலாம். ம். ஒரு 50 100 பேர் செத்து போவான். அதுக்கெலாம் அவன் மென்டலி ரெடி ஆகிட்டான். யார்? நெத்தன்யாகு. இஸ்ரேல் ரெடி ஆகிட்டான். ம். நீ ஒரு குண்டு போட்டாலும் அவன் வந்து இவன்ட்ட ரேடார் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓ. நினச்ச போது பிளேன். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். வணக்கம். இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன். இது என்னோட பர்சனல் சேனல். மணி பேச்சுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது, அது டெலிகிராஃப் சேனல். இது என்னோட பர்சனல் சேனல். நான் என்ன நினைக்கிறேன், நான் வந்து தத்துவ பேச்சை பற்றி என்ன பேசுகிறேன், நான் வந்து பொருளாதாரத்தை பற்றி என்ன நினைக்கிறேன், ஜென்ரல் பொருளாதாரத்தை பற்றி நினைக்கிறேன், என் ஐடியாலஜியை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், என்னோட ஃபிலாசபி, என்னோட நம்பிக்கை, ரமண மகரிஷி, சார்லி மங்கர் பற்றிலாம் என்ன நினைக்கிறேன்னு இதில் பேசுவேன். இதில் வீடியோ அப்டேட் அப்பப்போ வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ணுறீங்க. இது மணி பேச்சு இல்லை, இது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை.